ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிகோ கூட டோன்ட் லீவ் மீ அலோன் பார்ட் 15. இதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம நம்ம 14 பார்ட் எப்படி விட்டுருப்போம் அப்படின்னா, ஜிமின் ஜங்குக் ரெண்டு பேரும் 2 பேபிஸ் கிட்ட உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுடைய பிக் ஃப்ரேம் அங்கே இருந்திருக்கும். மற்ற எல்லோரும் போயிருப்பாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக் பார்க்குறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு அவ்வளோ லவ்வோடு பார்த்துட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நைட் தான் நம்ம ஜிமின் அப்படி எல்லாம் பெட்டெல்லாம் அழகாக ரெடி பண்ணுறாங்க பேபிஸ்க்கும் அவங்களுக்கும். இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு கிட்டே வராங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம லின் பேபி தான் மம்மா அப்படி சொல்லிட்டு ஓடி வருது. என்னடாம்மா சொல்கிற நம்ம ஜிமின் தூக்குறாங்க. மம்மா நாங்கள் உங்கள் கூட தான் தூங்க சொல்கிறாங்க. என் கூட தான் சொல்கிறாங்க. இல்லை மம்மா மின்னு வந்து டேடா கூட நான் உங்கள் கூட சொல்கிறாங்க. நம்ம 4 பேர் ஒன்றா தான் தூங்க போகிறோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க. ஜிமினை இன்றைக்கி வெட்டிங் டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது டேடா என்ன சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அது மம்மாவுக்கு புரியும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா பேபிஸ் இருக்காங்க, ஸோ நம்ம தூங்கலாம் சொல்கிறாங்க. சரி 2 ஜங்குக்கு அமைதியாக வந்துடுறாங்க. இப்போ 4 பேருமே பார்த்துட்டு அப்படியே ஒரு பெட்டில் அழகாக தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஜிமினே பார்த்துருக்காங்க. ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்துட்டு தூங்குங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு வந்துட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடச்சது பெரிய விஷயம். அதெல்லாம் டைம் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்கு இப்படி படுத்துக்கிறாங்க. ஜிமினுக்கு பார்க்க பாவமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இப்போ பேபிஸ் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி சொல்லிட்டு அவங்களும் பேபிஸை டேப் பண்ணி கொடுக்குறாங்க. லின் பேபி நல்லா ஜிமின் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்குது. நம்ம மின்னும் ஜவுக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி க்யூட்டாக அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் பார்க்குறாங்க. 3 பேர் இவங்க அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜவுக்கு தான் வந்து ரெஞ்சிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு கீழே போகிறாங்க. போய்ட்டு குக் பண்ணலாம். இன்றைக்கி வேறு மின்னுக்கும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸு. நம்ம நானும் ஜிமினும் போய்ட்டு ஸ்கூலில் விட்டுறேன் சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு வந்துட்டு 2 பேபிஸ்க்கான ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க கீழே. இங்கே நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்கும்போது 2 பேபிஸும் கீழே தூங்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தா டைம் ஆகிட்டுருக்கு. அப்போ ஜவுக்கு கண்டிப்பாக கீழே போயிருப்பாங்க சொல்லிட்டு நம்ம ஜிமினா மீன் இங்கே பாருங்கள் எந்திரிக்க சொல்லிட்டாங்க. 2 பேரும் க்யூட்டாக அழகாக ஐஸ் ரப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. பார்க்கும்போது 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த 2 பேபிஸ் அவங்க அம்மாவை பார்த்து மார்னிங் அப்படியே டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா அவ்வளோ சொல்கிறாங்க. அங்கே பாருட தங்கம் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பலாமா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு போகணுமா சொல்லிட்டு இல்லைன்னு கேட்குறான். ஆமாண்டா ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போக வேண்டாம் சொல்கிறாங்க. அம்மா ஸ்கூல் போக வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது தாங்க, ஸ்கூல் போகணும் வா சொல்கிறாங்க. அதுவும் மின்னும் கூட இனிமேல் ஸ்கூல் வர போகிறான் வா சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. சரிட்டு நம்ம ஜிமின் போய் 2 பேரும் குளிக்க வச்சு வராங்க. 2 பேரும் பயங்கரமாக ஆட்டம் போட்டுருக்காங்க தண்ணியில். நம்ம ஜிமின் தான் ரொம்ப க்யூட்டாக அவங்க கூட விளையாடிட்டு 2 பேரும் நல்லா குளிக்க வச்சுட்டு அழகாக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே ஜங்குக்கு பேபிஸ்க்கு தேவையான ஃபுட்டு மில்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க லஞ்ச் வரைக்கும். இப்போது மின் கேட்குற மாமா டாடா எங்கே சொல்கிறாங்க. டாடா கீழே இருப்பாங்கடா சொல்கிறாங்க. டாடா கீழே இருப்பாங்களா சொல்கிறாங்க. நம்ம ரெடி ஆகிட்டு போகலாம் சொல்லிட்டு நம்ம பேபிஸ்க்கு 2 பேருக்கும் நியூ ட்ரெஸ் யூனிஃபார்ம்னு போட்டு விட்றாங்க. அழகாக இருக்குது இதெல்லாம். 2 பேபிஸ் அப்படி ஜிம்மில் குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சுமா ஏன் அப்படி பார்க்குறீங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் 2 பேபியும் அந்த பெட்டில் நிற்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டுட்ருப்பாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி சென்டரில் நின்று ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க. 2 பேரும் பெட்டில் தான் நின்றுருப்பாங்க. அப்படியே சேர்ந்து நம்ம ஜிம்மில் 2 சீக்ஸையும் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னாச்சு எனக்கு தாங்க மாறிங்க எனக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அது மாமா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவங்க சொல்லாமே புரியுது. ஏன்னா இதெல்லாம் இவங்க ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல ஸ்கூல் போகும்போது இப்படிலாம் போட்டு விடணும் அம்மா சொல்லிட்டு அதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜிமினுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அம்மா இருக்கல ஓகேவா நான் தான் இனிமேல் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு அவங்களோட ஹேண்டை ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு அவங்க ஒன்று ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே டோர் பக்கத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் பார்க்குறாங்க. டேடா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ தான் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கா நின்றுட்டுருக்காங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே உள்ள வந்துட்டு ஜிமினை ஹேக் பண்ணுறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. இது நைஸ் மார்னிங் சொல்கிறாங்க. அப்படி இருக்குது ஆமாம் சொல்கிறாங்க. எவ்ரிடே இந்த மாதிரி ஒரு மார்னிங் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃபு என்னோடய பேபி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கண்ணே பற்றும் போல் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. போல் அம்மா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேபி தூக்குறாங்க. அப்படியே கீழே போகிறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. புக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. லேன்னு சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க உன்னோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா நீ சொல்கிறாங்க. அது மம்மா சொல்கிறாங்க பண்ணலையா அதுக்கும் சொல்லிட்டு ஒரு ஹெட்டை செக் பண்ணுறா. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அவசரமாக நம்ம லின்னோட ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மீன் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா லின் பேபி வந்து கொஞ்சம் தேசி மாதிரி நல்லா சிரிச்சிட்டு இருக்கா. நீ ஏன்டா சிரிக்கிறா சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. டேட்டா அங்கே பாருங்கள் லின்னு எப்பவுமே எதுவும் பண்ண மாட்டா. அம்மா இனிமேல் டெய்லி இந்த ஜிமின் லின்னுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதி தர போகிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நோ நான் எழுதி தர மாட்டேன் என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு மீன் நான் எழுதி போகிறேன். நான் வந்துட்டு டெய்லி உன் தம்பிக்கு எழுதி தர மாட்டேன் லின் அப்படி சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க எவ்ரிடே நீ ஹோம்ஒர்க் பண்ணணும். நீ 1 டே தான் நான் எழுதி தருவோம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ மறந்துட்டுருக்காக தான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எழுதிடலாம் சொல்கிறாங்க. அம்மா சொன்ன நான் கேட்பேன் சொல்லிட்டு இந்த லின் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிது. எவ்வளோ டேஸ் இந்த பேபி ஹோம்ஒர்க்லாம் பண்ணவே பண்ணாது. நம்ம ஜங்குக்கு பண்ணுவாங்க. எல்லாம் டே கூட பண்ணி தருவார். இல்லைனா நம்ம இவர் கூட மின் கூட பண்ணியிருப்பார். நம்ம எங்கே பார்த்தா நம்ம ஜிம்மின் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆஹா அவங்க பார்த்தீங்களா அவங்க அம்மாவுடைய வேலை காமிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. மின் பார்க்குறாங்க. ஆமாம் டேடா அம்மானா அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வந்துட்டு வான் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சம்
சொல்லுவாங்க, எல்லாமே எல்லா லவ்வும் அம்மா கிட்ட தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மின் பேபி சொல்கிறாங்க. உங்களுக்கு அது புரியுது சொல்கிறாங்க. உன்னோட அம்மா என்ன சொல்ல கேட்பேன், அதுக்கும் கேட்பேனே, நாலுலேருந்து ஹோம்ஒர்க் எழுதுவேனே சொல்கிறேன்னு சொல்கிறான். பாரா சொல்கிறவங்க சொன்னதான் கேட்பேன், நானும் சொன்ன கேட்க மாட்டேன். சொல்லிச்சவங்க சொல்கிறாங்க, ஆமாம் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு பேபி சொல்லுது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, பாரு டேரக்டாக அப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அம்மா எப்படி வந்து ஒரு குழந்தைங்களை வந்துட்டு எப்படி கைட் பண்ணுமோ அப்படி நம்ம ஜிமின் கரெக்டாக கைட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ ஜங்க் தான் ஃபுட் எடுத்து வராங்க. ஆளுக்கு ஒரு பேபிஸ்க்கு ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமின் நம்ம லிண்டுக்கும் நம்ம ஜங்க் வந்து மின்னுக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ மின் பேபி பார்க்குறாங்க. அம்மா அன்னைங்களும் ஸ்கூல் வரணும்னு சொல்கிறாங்க. பாரு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ரெடியாக குளிக்கவே இல்லைடா சொல்கிறாங்க. நோனோ நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, காரில் தானே போகிறோம், நீ வந்து ஸ்கூல் வரைக்கும் வா, காரில் உட்காந்துக்கோ, நான் போய்ட்டு ஸ்கூல் விட்டு வரேன் சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்னு வராங்க. இப்போ காரில் தான் லின் பேபி பயங்கரமாக ஜிம்ட்டு விளையாடிட்டு வந்துட்டுருக்கு. ஈவினிங் இது வாங்கி வைங்க, அது வாங்கி வைங்க, இதை பண்ணி வைங்க சொல்கிறது. அப்படியா இதெல்லாம் செய்யணுமான்னு சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்னு ஓகே பண்ணிட்டா போச்சு சொல்லிட்டாங்க. இப்போ மின் பார்க்குறா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. லின் இந்த அளவுக்குலாம் ஹாப்பியாக பார்த்ததே இல்லை. நான் மின் கொஞ்சம் மெச்சுட்டு லின் அப்படி கிடையாது. அதனால தான் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எங்கள் பாரு லின் அப்படி சொல்கிறாங்க. என்ன மின் சொல்கிறாங்க, பாரு நீ தான் அம்மா கூட நிறைய இருந்திருக்காரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, பாரு மின் இனிமேல் நீ எப்போதும் என் கூட தான் 2 பேர் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இருந்தாலும் 6 மந்த் இவங்க கூட இருந்தால் என்ன சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி இங்கே வா சொல்கிறேன். ஜிமின் என்ன பண்ணுறாங்க, நான் லின்னை தூக்கி இருக்க பக்கத்து சீட்டை உட்கார வச்சுட்டு மின்னை தூக்கி உட்கார வச்சுருங்க. மின்னுக்கு நம்ம ஜிமின் ரொம்ப பிடிக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் நான் எல்லாமே விட்டு கொடுப்பல எனக்கு, ஆனால் நீங்கள் எனக்கு லவ் மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன் உங்களை சொல்லிட்டு நம்ம 2 போய் ஹக் பண்ணிக்கிறா. ஐயோ எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான்டா, இங்கே பாரு 2 பேர் 2 ஐஸ் மாதிரிடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் சொல்லிட்டு வந்துட்டு 2 பேர் இருக்கிறாங்க ஜிமின் மேலேயே. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க, பார்க்க க்யூட்டாக இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் அவங்க லைஃப்பில் வரும்ட்டு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஒரு ஹோப் மட்டும் தான் இருந்திருக்கும், ஏதோ ஒன் டேயில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் ட்ரீமாக போயிடுமோன்னு நினச்சிட்டு அப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே ட்ரீமும் ஃபுல் ஆகிட்டு. அங்கே பார்த்தா நம்ம அப்படியே கொரியாவில் பார்த்தோம்னா நம்ம டே அண்ட் ஷுகா ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஜேகப் சைட் பார்க்கலாம். நம்ம ஜேகப் தான் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எதுக்காக எனக்கு குறுக்குன்னு பார்த்துருக்கா சொல்கிறாங்க. ஹோபி என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. பாரு உன் வயசானே வந்து ஹோபி சொல்லிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ வந்துட்டு என் அண்ணன் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் என் அண்ணன் கூப்பிடணும், எனக்கு கசின். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது உரிமை இருக்குது சொல்கிறாங்க. உரிமை இருக்காமே உரிமை. இங்கே பாரு ஒழுங்காக படிப்போம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ஃபைனல் இயர் படிக்கிற சொல்கிறாங்க. அதுக்கு அவள் எப்படி பார்த்தா நீ குழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பாவமாக ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படி சுருக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பேக் வந்து ஒரு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு, இருந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க. அது யாருன்னா வேறு யாருன்னா சூபின் தான். ஓகேங்களா, நம்ம ஜேகப்போட பேர் சூபின் தான். இப்போ நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. இப்போ நீ போறியால சொல்கிறாங்க. நீ வந்து என்ன ட்ராப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ட்ராப் பண்ணுறது வேலை யார் சொல்கிறாங்க. நான் ஒரு லாயராக சொல்கிறாங்க. நீ ஒரு லாயர் தான், ஃப்யூச்சரில் நீ ஒரு ஹஸ்பண்ட் ஆகணும்ல, அப்புறம் நீ ஒரு டாட்டாலாம் அவளை சொல்கிறேன். சூபின் சொல்ல ஜெகப் பார்க்குறாங்க. உன் வயசுக்கு தகுந்த பேச்சா நீ பேசுகிற சொல்லிட்டாங்க. அங்கே பாரு எனக்கு 19 இயர்ஸ் ஆகுது, நான் பேசலாம் அப்படி சொல்கிறேன். சூபின் சொல்கிறாங்க. அட்டங்க மாட்டேன் நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. சரி வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் போய்ட்டு நம்ம சூப்பர் 2 பேரும் காலேஜ் தான் போகிறாங்க. ஹோபி அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உண்மையாகவே நான் என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஹோபி சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் இதுக்கு மேலே அவாய்ட் பண்ண முடியல. இப்போ ஜெகப் தான் சூப்பர் பக்கத்தில் பிடிச்சி எடுக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி பார்க்குறாங்க. என்ன அடிக்க போகிறாரா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெகப் வந்து விட்டு இது வரைக்கும் லவ் பண்ணுற மாதிரி இறங்கி போயிருக்கவே மாட்டார். அப்புறம் நோ சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா சூபின் ரொம்ப ஈஸாக நம்ம ஜெகப் லவ் பண்ணுறாங்க. ஜெகப் பண்ணுற சூபின் நல்லா படிக்கணும், அந்த ஸ்டடீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாரு, அவாய்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தா அவர் அவ்வளோ கெஞ்சி கேட்குறப்போ இவருக்கே கஷ்டமாக இருக்குது, எப்படி காலேஜ் முடிய போக சொல்லிட்டு நம்ம ஜெகப்போம் அப்படியே வந்துட்டு நம்ம சூபின் எடுத்துகிட்டு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்படி சூபின் அவ்வளோதான், அவர்கிட்ட ஸ்கையில் பறக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்ம அவரும் பேக்கஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு போதுமா சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜ் படித்து முடியும் ஓகேவா, இன்னும் 2 மந்த் தான் இருக்குது, டிகிரி வாங்கிட்டு அப்புறம் வா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு போயிடாரு. சூபினுக்கு அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஹோபிக்கு எனக்கு ஓகே சொல்லிட்டாரு சொல்லிட்டு சூபின் தான் ரொம்ப ஹாப்பியாக உள்ள போகிறாரு. அப்படி நம்ம இன்னொரு சைடு பார்க்கலாம்டா. ஒரு பொண்ணு அப்படியே வந்துட்டு பெட்டில் படுத்துருக்கா. அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருந்தாலும் தூங்க வச்சுருக்காங்க. டாக்டர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜாக்சன் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் ஓகேவா, இவங்க ஆல்மோஸ்ட் க்யூர் ஆகிட்டு வந்துருக்காங்க, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. இவருக்கு அகைன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு பாஸ்ட் லைஃப்க்கு போக மாட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜாக்சன் வந்துட்டு ஜெஸிக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பாஸ்ட் மெமரிஸை மறக்கிறதுக்காக அவளுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்ஸிக் லவ் வெளில வரணுன்றதுக்காக சில ட்ரீட்மெண்ட் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ரீசனால் தான் நம்ம ஜாக்சன் வந்து ஜெஸி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ நிறைய லவ் பண்ணுற, ஆனால் அது ரொம்ப தப்பு சரி. டாக்ஸிக் லவ் வந்து எப்போவுமே நம்மளை ஹர்ட் பண்ணுமே தவிர நம்மளுக்கு ஹாப்பினஸை கொடுக்காது. ஆனால் ஒன்றும் நான் லவ் பண்ணுறேன், அதுக்காக நான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க மாட்டேன். நீயே ஒரு புது மனுஷியாக மாறணும், அதுக்கப்புறம் உனக்கு என் கூட கம்ஃபர்ட் ஆகிட்டு என்னை பிடிச்சதுக்கப்புறம் தான் உன்னையும் நானும் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது, என்னோட பொண்ணு எப்படி பார்க்கா சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வருது. இது நம்ம ஜெஸியோட அம்மா, டே அண்ட் ஜெஸியோட அம்மா தான். இப்போ நம்ம ஜாக்சனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க பாருப்பா உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆண்டி, அவங்க எல்லாம் எப்படி நான் தெரிஞ்சு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நான்
பார்த்துக்கிறேன் ஓகேவா, அவங்க என்றைக்கு ஓகே சொல்கிறாங்களோ அன்றைக்கி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அந்த டே உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. இனிமேல் அவள் சொல்கிறாங்க, இனிமேல் வந்துட்டு அவள் ஜங்குக்கு லைஃப்பில் போக மாட்டா, அவளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது ஓகேவா சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்படி இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஃபிலிக்ஸு அண்டு நம்ம மின்னு தான் வந்துட்டு ஃபிலிக்ஸ் தான் மின்னுக்கிட்ட ரொம்ப ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி ஃப்ளட் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ ஒரு ஐடல், நான் ஒரு ஐடல் தான், அதுக்காக அது ஒன்று கொரியா இல்லைடா, இது வந்துட்டு ஆஸ்திரேலியா சொல்லிட்டு அவர் மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இப்போ சொல்லு, உனக்கு ஜிமின் தனியாக விட்டு வர உனக்கு பிடிக்கவே இல்லை, எப்படி நீ வர ஒத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைடா அவன் ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கான், இதுக்கு மேலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்க லைஃப்பில், நம்ம என்ன கொஞ்சம் கூட வாக்குற ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஜிமின் வந்து எப்போவும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பான், அதனால தான் நான் வந்துட்டு வந்துட்டேன். நம்ம வந்து வீக்கெண்ட் ஆன மட்டும் அவங்க போய் மீட் பண்ணுவோம், பேபிஸ் கூட விளையாடலாம், மற்ற நேரத்தில் அவங்க வந்து கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. கரெக்டாக அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கொரியாவில் அகைன் பேக் டு கொரியாவில் பார்த்தோம்னா நம்ம ஜின்னு நம்ஜுன்னு அவங்களோட பேபிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மம்மா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, மம்மா எனக்கு இந்த லின்னு மின்னெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறமா சொல்கிறாங்க. இங்கே பாருடா ஒவ்வொரு வெக்கேஷனுக்கும் கண்டிப்பாக நான் ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போகிறோம் ஓகேவா, அங்கே போய்ட்டு லின்னு மின்னு அப்புறம் ஜிமின் அங்கிள் ஜங்க் கூட அங்கிள் நம்ம எல்லோரும் வந்து ஒன்றா இருக்கலாம், மற்ற டைமில் நம்ம இங்கே இருக்கலாம் ஓகேவா, டாடாக்கு பிஸ்னஸ் இங்கே தானே சொல்லிட்டு நம்ம ஜின்னு அவங்களோட கிட்ஸ்களை சொல்கிறாங்க. கிட்ஸ் எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே சொல்லிட்டு நம்ம ஃபோனில் அடிக்கடி பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்கோட அப்பா அம்மா பிஸ்னஸ் எல்லாத்தையும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க கொரியாவுக்கு, சாரி ஆஸ்திரேலியாவுக்கு, கொரியா டு ஆஸ்திரேலியா. ஏன்னா ஜங்க் வந்து இனிமேல் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜிமின் ஸ்டில் வந்துட்டு இப்போது நம்ம ஜிமின் ஜங்கோட சைட் பார்க்குறாண்டா, அவங்க பேபிஸ் வந்துட்டு இறக்கி விட்டாங்க. நம்ம லின்னு தான் அவர் ஜிமினை கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ போதும் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. மம்மா அங்கே பாரு, நான் குளிக்க கூட இல்லை சொல்லிட்டாங்க. பரவாயில்ல என்னோட மம்மா அப்படி சொல்லிட்டு அவன் டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். சேக்ஸில் போயிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க, அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம லின்னு கிஸ் பண்ணிட்டு மம்மா ஈவினிங் நீங்கள் வரணும் பிக் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே நான் வரனே வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டேன் இங்கே உட்காந்து சொல்லிட்டு அந்த பாயிண்ட் பண்ணுறேன் அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸை. நம்ம ஜிமினை கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன் ஓகேவா சொல்கிறாங்க. நல்லா சமத்தாக இருக்கணும், படிக்கணும், என்ன சொல்கிறாங்க, நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா சமத்து பையனாக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அனுப்பும் அப்படி சொல்லிட்டு பேபி க்யூட்டாக சொல்லுது. சரி ஓகே தாங்க ரெண்டு பேரும் சேஃபாக போங்க, மீன் என்ன பார்த்துக்கோ சொல்கிறாங்க, நீ ஒன்றையும் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. ஓகே மம்மா நான் என் தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், நான் என்ன பார்த்துப்பேன் சொல்லிட்டு லைக் நான் என் டாடா மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சரி பாய் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் ரெண்டு பேரும் அப்படியே கார் டர்ன் பண்ணுறாங்க, வீட்டுக்கு தான் வராங்க. ஜங்கு ஜிமின் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, மாறிங்க. ஜங்கு சொல்கிறாங்க சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு உனக்கு இந்த ஷூட் இருக்குது, நான் போய்ட்டு ரெடி ஆகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அப்படியா சொல்லி கேட்குறாங்க. டோன் வேறு மாதிரி இருக்குது. ஜிமின் திரும்ப டர்ன் பண்ணுறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு அப்படியே டோர் லாக் பண்ணுறாங்க. அவர் டோரை லாக் பண்ணுற விதமே ஒரு மாதிரி இருக்குது, ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குல கிட்ட வராங்க. சரி ஓகே நைட்டு தான் உங்கள் பேபிஸ்க்கான ப்ரியாரிட்டி கொடுத்தேன், நான் வேணான்னு சொல்லலை, ஏன்னா நம்ம பேபிஸ் ஆச்சு, ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஆகிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய லவ் கேர் வேணும்னு எனக்கே தெரியும், சேம் டைம் உள்ள ஹஸ்பண்டும் பாவம் தானே அப்படி சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு ஜிமின் பார்த்து சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கேட்குறாங்க ஜிம்முக்கிட்ட. இல்லை எனக்கு புரியலையே, நீங்கள் எதாவது வந்துட்டு ஓப்பனாக கேட்குங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே அந்த ஜிம்மில் லிஃப்ட் பண்ணுறாங்க. எங்கே சொல்கிறாங்க பாத் பண்ண சொல்கிறாங்க. பாத் பண்ண அப்படிங்க ஆல்ரெடி நான் ஆல்ரெடி குளிக்கல, ஜஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ண அவ்வளோதான் சொல்கிறேன். ஜங்கு தான் அப்படி தூக்கிட்டு வராங்க. இப்போ ரெண்டு பேரும் அந்த ரெஸ்ட் ரூமில் அழகாக ஷவர் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, அப்படி கிட்ட வராங்க. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா? ஆமாம் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, சம்திங்ஸ் வர சொல்லியிருக்கேன், அது வந்துடும் ஓகேவா, வர வச்சுருக்கேன், அது வந்தது உன்ட்ட காட்டுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு உன் கூட ஷவர் பண்ண ரொம்ப ஆசை, ஆனால் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா, அந்த ரீசனால் அலோவ் பண்ணவும் இல்லை, நானும் உன் கூட ஷவர் பண்ணல, ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு ஜங்கு தான் ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மு கூட ஷவர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூமில் ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி குட்டி குட்டி ரொமான்ஸ் அப்படி போயிட்டுருக்கு. அப்படி நம்ம ஜங்கு ஜிம் ரெண்டு பேரும் ஃபுல்லாக வெளில வந்துட்டு அழகாக ஒரு சேம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா எனக்கு ஷூட் இருக்குது 11 o'clock போகணும்னு சொல்கிறாங்க. நானே வந்து ட்ராப் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க இல்லை ஆஃபீஸ் இப்போ தானே செட் ஆகிட்டுருக்கு, இன்னும் எனக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகலை, ஸோ நான் வந்துட்டு ஒன்று ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சைட்டு போய் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஒர்க் செட்டு ஜங்கு ஜிமினும் ரெடி ஆகிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க இப்போ டைனிங் டேபிளுக்கு வராங்க. இங்கே ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றன்னு போக ஜங்கு பார்க்குறாங்க. என்ன பண்ணுற சொல்கிறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்க வேண்டாவா சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கா சொல்கிறதுக்கு, இப்போ நம்ம பேபிஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம், இப்போ அவங்களுக்கு அப்புறம் எனக்கு நீ தான் ஃபஸ்ட் பேபி, அப்புறம் அப்படி பார்த்தா உனக்கும் நான் தான் ஃபஸ்ட் பேபி, அப்போ நீ எனக்கு ஃபீட் பண்ணணும்ல சொல்கிறாங்க. உன்னோட பேபிக்கு ஃபீட் பண்ண மாட்டியா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிமினுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு பார்க்க இவர் தான் நான் சொல்லிட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்திருப்பாங்க, இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் போய்ட்டு ஜங்கு ஃபீட் பண்ணுறாங்க, ஜங்கு ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப லவ்வோட ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு மொமெண்ட்டு. இப்போ டோர் பெல் ரிங் ஆகுது, நான் போய்ட்டு பார்க்குறேன்னு சொல்லி ஜங்கு போகிறாங்க. ஜிமினும் இந்த சாப்பிட வெசல்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு கிச்சனில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஒரு பெரிய பிக் ஃப்ரேம் வந்துட்டுருக்கு, உள்ள வந்துட்டு அப்படி பார்சலாக வந்துருக்கு. நம்ம அவங்க வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்னது இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, ஜிமின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு சேர்ந்து தூக்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிமின் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், இந்த ரூம் எடுத்துகிட்டு போகலாம் சொல்கிறாங்க. இங்கே ஐயான்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சரி ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜங்கு ஒரு பிளேஸ் பார்க்குறாங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டு பிளேஸ் இருக்குது. ஜங்கு பார்க்குறாங்க. இந்த இது யூஸ்
யூஸ் பண்ணிக்கலாமா அந்த பிளேஸ் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் யாரும் யூஸ் பண்ணாத ரூம் தான், இது பெரிய மாஸ்டர் பெட்ரூம் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்க் வந்துட்டு அந்த பிக்சர் வந்து அந்த ப்ளேஸ் பண்ணுறாங்க. எனக்கு கவர் மட்டும் ஓப்பன் பண்ணல. ஜிமின் பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ஃப்ரேம் என்னவா இருக்கும் சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணலாம், ஆனால் என்ன இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஒரு சர்ப்ரைஸ், அதாவது என்னோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் சொல்கிறாங்க. அப்படி அதுக்கு சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்க் 2 பேரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு க்ளோஸ் பண்ண வச்சிருக்காரு. ஜிமின் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் அப்படின்னு பேப்பர் வந்து ரேப் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது 3, 2, 1 ஓப்பன் யுவர் ஐஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஸ்டன் ஆகிட்டாங்க. அது அவ்வளோ அழகானது பிக்சரு. அது எதுனா நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லப்படியா நம்ம ஜங்க் ஒரு பிக்சரை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்களை கிஸ் பண்ண மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் தான் அது. நம்ம ஜங்க் வந்துட்டு கொரியாவிலேருந்து இங்கே வர வச்சிருப்பாரு. அவங்க அம்மா கிட்ட சொல்லி வர வச்சிருப்பாரு. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பிக்சர் எடுத்தது தான் தெரியுமே தவிர அதான் நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஜங்க் வந்து பிக்சர் எடுத்திருப்பாங்க. அது இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு அதை எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்கவே மாட்டார். ஏன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா இது சொல்கிறாங்க. இது பிக்கஸ்ட் ஃப்ரேமாக நான் வந்து நம்ம 2 பேரும் அந்த வீட்டில் என்னோடய மெமரிஸாக வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போவுமே லைஃப் லாங் இது என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்டு பண்ணது. ரொம்ப பெரிய ஃப்ரேமாக யாரும் பார்க்காம ஒரு கர்டன் போட்டு தனியாக வச்சுருந்தேன் சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறது. கிட்ட போய் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இது இவ்வளோ பெருசாக இப்படி பண்ணிங்களா சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெமரிஸ் இல்லை. நான் இருக்கோம் நம்ம பேபிஸ் அப்படியே ஒரு மொமெண்ட். இது ரிட்டன் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் சேம் டைம் என்னோட ஸ்டமக்கில் இருந்தது, நான் அவங்க கூட இருந்தது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒரு மொமெண்ட்டு எனக்கு அது மறக்கவே முடியாது இல்லையா. அதனால தான் ரொம்ப மெமரியான ஒரு பிக் எனக்கு. அதனால தான் இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பேபிஸ் கூட பார்த்ததில்லை, யாருக்கும் நான் காமிச்சதே இல்லை, என்ன தவிர வேறு யாரும் இது பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வேளை நான் அவங்க லைஃப்பில் சொல்கிறாங்க அப்படி மட்டும் சொல்லாத, எனக்கு ஏதோ ஒரு ஹோப் இருந்துச்சு அப்படின்னு என் லைஃப்பில் வராமல் போயிருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த பிக்சர் மட்டுமே, இந்த மெமரிஸோட மட்டுமே நான் வாழ்ந்துருப்பேனே தவிர அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு நல்லா புரியுது வேறு யாரும் ஜங்கு பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பண்ணிட்டு ஜங்கோட லிப்பில் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்கும் அதே லவ்வோட அப்படியே வந்துட்டு ரொம்ப டியர்ஸோட கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு எம்எல்ஏ இப்படி லவ்வாக சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்னோட ஏஞ்சல் இல்லையா, நீ என்னை சேவ் பண்ண ஒரு ஏஞ்சல், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு லைஃபை கொடுத்த ஒரு ஏஞ்சல், 2 உயிரை கொடுத்த ஏஞ்சல் சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிமினை பார்த்து அப்படியே அழகாக பேசிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த பிக்சர் போய் பார்க்குறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மொமெண்ட்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தானே சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் கிடைக்காது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டமக் இருக்காது, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியல. என்ன சொல்கிறீங்க ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வராங்க. அது சொல்லிட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது கேட்கவா சொல்கிறாங்க. கேளுங்க சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக ஆக்குவரா. ஜங்குக்கு அங்கே பாருங்கள், நம்மளுக்கு 5 இயர்ஸில் வந்துட்டு கிட்ஸ் இருக்காங்க. இப்போ போயிட்டு அதுவும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்கன்னா கூட போல 2 பேர் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இன்னொரு கிட்ஸ் சொல்கிறாங்க. ஏன் வரக்கூடாது, எனக்கு கேர்ள் பேபி வேணும் ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கெஞ்சி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. இப்போ இல்லை, டைம் எடுத்துக்கோ, ஆனால் கண்டிப்பாக எனக்கு வேணும் ஓகேவா. இப்போனே நான் வந்துட்டு ஆல்ரெடி முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்களோ இதே மாதிரி இனி ஒரு அகைன் பிக்சர் எடுப்போம். அதில் வந்துட்டு நாங்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்து கிஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு நீ இதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆக்குற ஷையாக இருக்குது. ஆச்சா ஜங்குக்கா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஓடி போயிட ரூம் விட்டு நம்ம ஜிமின் பார்க்குறேங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு மொமெண்ட் எனக்கு வேணும் ஆசையாக இருக்குது, ஒரு கேர்ள் பேபி. ஏன்னா அந்த டைமில் டெலிவரி அனுப்பவும் பக்கத்தில் இல்லை அந்த பேரெல்லாம் மறக்கவே முடியல. ஏன்னா நீ என்கிட்ட சொன்னேன், என்கிட்ட கேட்டது ஒன்றே உண்டாச்சு அவங்க எனக்கு பயமாக இருக்குது, என் கூட இருப்பீங்களா சொல்லி கேட்டேன். நானும் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த டைமில் சில பேர் பண்ணதுனால என்னால் உன் கூட அப்படி இருக்க முடியாமல் போயிடுச்சுல்ல. அதனால் இந்த டைமில் உன் கூடவே இருப்பேன், நான் இருப்பேன், நம்ம 2 பேபிஸ் இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக என்னோட அம்மா அப்பா எல்லோரும் உன்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நாங்கள் மொத்த பேர் உன்னை பார்த்துப்போம். இந்த ப்ரெக்னன்சி உனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப லவ்வோட நம்ம ஜிம்மினை பார்த்தா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் கீழே வந்துட்டாங்க. கீழே விட்டு ஃபுல்லாக அவருக்கு ரெடி ஆகிட்டாரு ஷூட்டுக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் போகலாமா ஜங்கு போகலாமா சொல்கிறாங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஆமாம் மாடல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஜங்குக்கா, நான் தனியாக தான் ஃபோட்டோ ஷூட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூட கொலாபரேஷன்லாம் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எல்லோரும் மாடல் தான், நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம், அதை தாண்டி வேறு யாரும் ஒருத்தவங்கள ஃப்ளட் பண்ணவும் மாட்டோம், சைட் அடிக்க மாட்டோம் போதுமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இது போதும் எனக்கு சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு ஃபைனலாக இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ கிளம்புறாங்க. ஜங்க் போயிட்டு ஜிம்மில் வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அவர் பிஸ்னஸ் சைட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்கோட வாய்ஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ டேங் சொல்கிறாங்க. எப்படி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்க சொல்கிறாங்க. உன்னோட வாய்ஸை பார்த்தா தெரியுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஆமாம் நின்று அப்புறம் ஜிமின் சொல்கிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்கடா. அவங்களாம் வந்துட்டு அவங்க அவங்க ஸ்கூல் போயிட்டாங்க பேபிஸ். அப்புறம் ஜிமினோட ஒர்க்குக்கு போயிட்டான். நான் இந்த கம்பெனி பார்க்க வந்திருக்கா சொல்கிறாங்க. டேங் நீ நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இவங்க என்ன அப்படி பார்த்துக்கிறாங்க. எங்கள் லைஃப்
லைஃப் நல்லா தான் இருக்குது, இன்னொன்று ஃபீல் பண்ணாத, டைம் கிடைக்கிறப்போ வந்து பார்க்குறோம் சொல்கிறாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ஆன்ட்டி அங்கிளும் சீக்கிரமே அங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. தெரியும்டா, கொஞ்சம் டைம் ஆகும், அவங்க வந்துருவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 2 மந்த் போயிருக்கடா நம்ம ஜங்குக்கு. இது எப்போல்லாம் வீக்கெண்ட் கிடைக்குதோ நம்ம ஜெமின், நம்ம மின் ஜங்குக்கு 4 பேரும் பீச்சுக்கு வருவாங்க. இன்றைக்கி வீக்கெண்ட் தான். நம்ம ஜெமினும் பேபிஸ் தான் பயங்கரமாக பீச்சில் விளையாடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆசை இதான் வந்துட்டு மெமரபிளாக எடுத்துகிட்டே இருக்கணும் பிக்சர் சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டார். ஃபுல்லாக ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே மின் போய் பார்க்குது, டாடா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, வாங்க எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இல்லைடா உங்களை அப்படி பார்க்குறது எனக்கு போதும் தோணுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பார்த்துருக்காங்க. இங்கே நம்ம ஜிமின் தான் என்ன தூக்கி பீச்சில் போட்டுருப்பா, அப்படி கொஞ்சம் கடலில் போட்டுருப்பா, சுற்றி விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பி பேபி அப்படி சிரிக்குது. இதை அவங்க அவ்வளோ ரசித்து பார்த்துருக்காங்க. அவர் கண்ணில் அப்படி ஒரு டியர்ஸ். இந்த மாதிரிலாம் அவங்க ஃபேமிலி இருக்குன்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டார். அவ்வளோ ஹாப்பியாக ஃபைனலாக என்னோடய ஏஞ்சல் வந்ததுனால எங்கள் லைஃப் இவ்வளோ அழகாக இருக்கு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பார்த்துருக்காங்க. இப்போது அவங்க அந்த மாதிரி தானே டேஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஆஃப்டர் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்ட்டி சொல்கிறாங்க, ஜிமின் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறது அங்கிள் ஆண்ட்டி என்ன பேசுங்க வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. யாரும் ஜம்கோட அம்மா தான் வந்து உட்காராங்க. பாருங்கள் ஆண்ட்டி நான் உங்களுக்கு நிறைய தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிறாங்க, ஏன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் பேபிஸ் உங்ககிட்ட மட்டும் தான் இருந்திருக்காங்க. நீங்கள் பேபிஸ் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜம்க்கு என்ன சொன்னாங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பேபி டேக் கேர் பண்ணதுனால தான் தெரியுமா அந்த 3 இயர்ஸ் வரைக்கும் பேபி அவ்வளோ சேஃபாக இருக்காங்க. எல்லாம் என்ன இருக்கணும்னு நினச்சி பார்க்க முடியல சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. பாருடா நான் என்ன நினச்சேன்னா அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக பேபி வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும் பெரியவங்களா இருந்து. நம்ம 3 இயர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா நடக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா 3 இயர்ஸ் அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க 2 பேரும். அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியும். நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக விட்டுறலாம்னு அப்படி நினச்சேன். ஆனால் இப்படி ஆகும்னு தெரியலப்பா. அப்படி தெரிஞ்சா நான் ஃபுல்லாக நானே பேபி டேக் கேர் பண்ணியிருப்பேன். அவளுக்கு வந்து கொஞ்சம் பாசம் வரணும். நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தால் அவள் பார்த்துக்க மாட்டான்னு வச்சுக்கா. ஒரே ரீசனுக்காக தான் விட்டேனே தவிர இல்லைனா இப்படிலாம் நினச்சி விட்டுட்டு போகல அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்ட்டி நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஹார்ட்டாக கூட சொல்கிறாங்க. நான் இப்போவும் ஏன் இங்கே வந்து நீங்கள் பேபிஸை மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா வச்சுக்கேன் உங்களுக்கும் லைஃப் இருக்குல்ல, நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அந்த ரீசனுக்காக தான் நான் இப்போ கூட வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் ஆண்ட்டி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இது உங்கள் பையனோட வீடு. அப்புறம் இங்கே என்னோட ஆண்ட்டி, நான் என்னோட மாமிலாம் என்னோட மாம் கூட, அப்புறம் நான் உங்களோட சன்னிலாம், நீங்கள் உங்கள் கிராண்ட் சன் கூட இருக்க வேணாம். அப்புறம் கடைசி காலத்தில் என்ன தான் பண்ணுவீங்க அப்புறம் சொல்லிட்டு நம்ம ஜிம்னு கேட்குறாங்க. ஏன் நீங்கள் டூர் எதுவும் வேர்ல்டு டூர் எதுவும் போகிற பிளான் இருக்கா சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, அப்போலாம் போவோம். அது எப்படிலாம் என்னோட கிராண்ட் சன்லாம் வளர்ந்து என்ன கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நான் வந்துட்டு என்னோட கிராண்ட் சன்ஸையும் என்னோட சன்னிலாவும் பார்க்கணும், அவங்களுக்கு நிறைய லவ் கேர் கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் வந்திருக்கேன் எங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் எங்கேயும் போக நானும் விட மாட்டேன், நீங்கள் எங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜங்கோட அப்பா அம்மா இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க இப்போ ஒரு பெரிய ஃபேமிலியாக ஆகிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா எவ்ரிடே ஜிமின் ஜங்க குதிரை ரெடியாக பிஸியாக இருக்காங்க. அப்புறம் பேபிஸும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கு கஷ்டம் இல்லையா, அதனால் இவங்க அப்பா அம்மாவும் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்க அவங்க அப்பா 2 பேரும் பிஸ்னஸ் பார்க்குறாங்க. நம்ம ஜிமினோட ஜங்கோட அம்மா வீட்டில் எல்லா ஒர்க்கும் பார்த்துப்பாங்க. ஜிமின் அப்பப்போ எப்போலாம் வந்து ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போலாம் ஜங்கோட அம்மா வெளில கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு ஓன் அம்மா மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பாரு. அப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கா. இப்போ ஒன்று ஃபைன் டே நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்ட்டி சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க, பாரு எனக்கு எல்லாம் புரியுது ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் பேபிஸை, நீங்கள் 2 பேரும் சேஃபாக போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. நான் போகலாங்கப்பா உங்கள் எல்லாமே நான் விடலாம் ஆண்டி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்னும் முன்னே எனக்கு கேட்பாங்களா சொல்கிறாங்க. பாரு நான் சொல்கிறேன் ஓகேவா, உங்கள் மாமாவுக்கு ஃபாரினில் வந்துட்டு ஷூட் இருக்குது அதனால் போகிறாங்க, டாடா கூட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் பாவம் இல்லை சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கூட ஷையாக போயிடுது. ஏன்னா என்ன தான் இவங்க இருந்தாலும் நம்ம லின் பேபி வந்துட்டு ஜிமினை விட்டு பிரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க கூடயே தூங்க வச்சுக்கிறாங்க. மின் பேபி மட்டும் கிராண்ட்மா கூட வந்து தூங்குறான். அப்போ வந்துட்டு கூட்டிகிட்டு போய் அவனும் ஏஞ்சி போயிடுவான். இப்படி தான் இருக்கும். ஆனால் ஜவுங்க பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அவரால் நார்மலாக கூட ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜிமினுக்கும் ஒர்க் இருக்குது, அவரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸ்டில். ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவரோட பேஷன் வந்து விட்டு கொடுக்க முடியாது கரியரை. அதனால் அவர் வந்துட்டு அவரும் ஒர்க் பார்க்குறாரு. ஜவுங்க ஒரு மாதிரி பாவமாக சுற்றிட்டு இருக்காரு. அதனால தான் ஜங்கோட அம்மாவும் ஜிம் விட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனாக நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மின் சொல்கிறாங்க, மம்மா சொல்கிறாங்க, பாருங்கள் மம்மாவுக்கு ஒர்க் வந்திருக்கு, ஃபாரின் போகிறேன் ஷூட்டுக்காக, அதனால் டாடையும் கூட வராங்க, நீங்கள் கிராண்ட்மா கூட இருந்து கூட சொல்கிறாங்க. இப்போ லின் பார்க்குறாங்க, முறைச்சி பார்க்குறாங்க குறுக்குருண்டு. நம்ம ஜங் பார்க்குறான் பாரு, இவன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இதாக இருக்கிறது இவன் தான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. மின்னு கூட புரிஞ்சுப்பா, லின்னு புரிஞ்சிக்க மாட்டான். எனக்கு புரியுது அவன் ஜிம் மேலே ஓவர் பாசிட்டிவ் கேர்னு சொல்லிட்டு அதுக்காக எனக்கு விட்டு கொடுக்க மாட்டானே சொல்லிட்டு ஜங் தான் அப்படி லின்னு பார்க்குறாங்க. இப்போது லின் போய் பார்க்குறது மாமா அப்போ நானும் அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே பாராட்டாங்க, உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, நீ ஸ்கூல் போகணும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் ஸ்கூல் லீவ் போடணும்னு சொல்கிறாங்க. அப்படியா நீ பேட் பாயா அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறது லின் போய் பார்க்குது, நான் பேட் பாயா அப்படி சொல்லிட்டு கேட்குது. ஆமாம் நீ பேட் பாய் தான் போகல, ஏன்னா குட் பாய்னா ஸ்கூல் போவாங்க, மின் போவான் ஸ்கூலு. அப்போ நீ சொல்லிட்டாங்க நானும் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி க்யூட்டாக சொல்கிறது. அப்படியா அப்போ குட் பாய்னா நீ எதுக்கு என் கூட வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போது என்ன பார்க்குறேன். அப்போ அம்மா இல்லாமல் நான் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இருக்கிறேன் அவனை பார்த்துக்கா சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. நம்ம ஜங்கோட அம்மா நாங்கள் கிராண்ட்மா அங்கே பாருங்கள் எனக்கு மம்மா வேணும்னு சொல்கிறாங்க. பாரு உங்கள் அம்மா அங்கே தான் இருக்கா, அவங்க அம்மா டாடாவும் ஒர்க் விஷயமா போகிறாங்க, போயிட்டு வந்துடுவாங்க என்ன சொல்கிறாங்க. அப்படியே சொல்லி பார்க்குதுங்க. பாரு லின்னுக்கு என்ன வேணாலும் வாங்கிட்டு வருவோம்னாமா, ஆனால் லின்னு சம்ம தான் இங்கே இருப்பானாம்மா அப்படி இருக்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் லின்னு பேபியும் அப்போலாம் இருக்கணுமா, இருந்தால் தான் குட் பாய், ஆமாம் இருந்தால் தான் குட் பாய், இல்லை பேட் பாய் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ பேபி புரிஞ்சுக்குது, இல்லை நான் குட் பாய் தான், நான் இருக்கேன், நான் கிராண்ட்மா நீங்கள் மம்மா கிட்ட சொல்லுங்கள் சீக்கிரம் வர சொல்கிறாங்க. சரி
ஜிம்முக்கு பாரு உன்னோட ஒர்க் முடிச்சு சீக்கிரம் வந்துடு என்ன சொல்கிறாங்க. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மிட்ட வந்துட்டு 2 பேபிஸ் கிஸ் பண்ணிட்டு ஜம்க்கு ஜிம்மி தான் பேக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் ரெடி ஆகிறாங்க. லின்மா சொல்கிறாங்க, மம்மா சொல்கிறாங்க, மம்மா உனக்கு நிறைய சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வரேன்னா உனக்கு மேலே எப்போதும் எனக்கு லவ் அதிகம். ஏன்னா நீ என்கிட்ட ரொம்ப ஏன்னா லின் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்சு ஜிம்மின் கூட. மீன் கூட கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருப்பான். லின் அப்படி இருக்க மாட்டான். வீட்டில் வந்து 24 ஹவர்ஸ் ஜிம்மின் பிளஸ் சுற்றி வருவான். அதனால தான் அவருக்கே விட்டு போக மனசு இல்லை. பட் இருந்தாலும் ஜங்குக்கையும் பார்க்கணும் இல்லையா, அந்த ரீசன் இல்லை. இப்போ பேபி நம்ம ஜிம்மி தான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அவங்க பாரு பத்திரமா இருக்கணும், அம்மா சீக்கிரம் வந்துடுறா சொல்கிறாங்க. டடா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, டடா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் இன்னும் டச்சு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறேன்னா நம்ம ஜங்குக்கு வந்து ஜிம்மின் தொடவே கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா ஜங்குக்கு வந்து நம்ம ஜிம்மின் தொட்டாலும் பேபிக்கு பிடிக்காது. அந்த ரீசன் தான் நம்ம மின் பார்க்குறான். மின்னு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு புரியுது இதெல்லாம். இப்போது மீன் பார்க்குறாங்க. பாரு லின் டாடா வந்து டச்லாம் பண்ண மாட்டாங்க, நீ வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிமினா ஐயோ பையன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கானே சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப பாசிட்டிவ் தான். அப்படி என்ன மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்டே அவங்க பாசிட்டிவ் ஆகணும் சொல்லிட்டு ஃபைனலாக இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. பேபிஸ் பாய் சொல்லிட்டு ஆண்டி சேஃபாக பார்த்துக்கணும் சொல்கிறேன், நீங்களும் சேஃபாக இருங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு வா, நீ ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கு 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஃபாரின் தான் வராங்க. எங்கன்னா வந்துட்டு ஸ்வீடன் தான் வராங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சில்லுன்னு ஒரு மாதிரி கிளைமேட்டில் இருக்குது. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி ரொம்ப வெதர் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு அப்படி சில்லுன்னு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. ஃபைனலாக என்னோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் இறக்க போனா இருக்குன்னு நினைக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ஏன்னா இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் பாவம் இல்லையா, நீ சொல்லு நான் எவ்வளோ பாவம், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்மினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். 1 வீக் நம்ம இங்கே தனியாக தானே இருக்க போகிறோம் சொல்கிறாங்க. இதனால் பேபிஸை மிஸ் பண்ண சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், ஆனால் ஃபோனில் பேசலாம். அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா அளவுக்கு வேறு யாரும் அவங்கள பார்த்துக்க முடியாது. நம்மளுக்கு அப்புறம் இதுக்கு என்ன தாண்டி விட அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க. ஓகேவா, நான் கூட ஆஃபீஸ் போய்ட்டு வேணா அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஆண்டி வந்து இருந்து எவ்வளோ கேர் பண்ணுறாங்க, அவங்கள மட்டும் பார்த்துக்கிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்த்து பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையாக லக்கி ஜங்குக்கா, அம்மா இவ்வளோ ஆண்டி இவ்வளோ வந்துட்டு உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, ஏன் மேலே பேபிஸ் மேலே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க அப்படி தான், அப்பாவும் அப்படி தான் பாரு எனக்கு பிஸ்னஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலி ஒரு ஸ்வீட் ஃபேமிலியில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இங்கே ஜிமின் ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஹோட்டல் ரூம் டே ஃபுல்லாக வெளில சுற்றிருப்பாங்க. இப்போ நைட்டு வராங்க. ஹோட்டல் ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜங்க் அதை பார்க்கும்போது அவ்வளோ மாதிரி இருக்குது. இப்போ ஜிமி தான் வந்துட்டு நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வர சொல்கிறாங்க. ஓகே சார் ஜங்குக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பர்ஃப்யூம் எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஃபோன் வருது. ஜங்க் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா வீடியோ காலில் தான் நம்ம லின் பேபி தான். டாட்டா மம்மா எங்கே சொல்கிறாங்க. மம்மா பாத் பண்ண போயிருக்காங்க சொல்கிறாங்க. பாத் பண்ணவா எப்போ வருவாங்க சொல்கிறாங்க. இப்போ வருவாங்கடா ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா கூப்பிட்டே சொல்கிறாங்க. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லிட்டு அது காலில் பார்த்துட்டே இருக்க குறுக்குறுன்னு ரூமெல்லாம் பார்க்குது. நம்ம ஜங்க் ஒரு மாதிரி இருக்காது, ஆக்குவராக இருக்கும் கொஞ்சம். நம்ம ஜங்க் வந்துட்டு அந்த டெக்கரேஷன் காட்டாமல் கொஞ்சம் வேறு டேரக்ஷன் திரும்பி வச்சிருக்காரு ஃபோனை. இப்போ போயிட்டு ஜிம்மி தான் குளிச்சுட்டு வெளில வராங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. ஒரு மாதிரி வெட்ட ஹேரோட அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காரு. ஜங்குக்கு ஜிம்மினை பார்த்ததும் அந்த ஃபோன் காலையும் மறந்துட்டாரு. அப்படியே வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு ஜிம்மி கிட்ட போகிறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ டக்குன்னு டாடா அப்படி சொல்லி வாய்ஸ் கேட்குது. நம்ம ஜங்க் பார்க்குறேன். ஜங்கு கொஞ்சம் புஷ் பண்ணுறாங்க. என்ன சார் எங்கே சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ ஃபோன் அப்படி சொல்கிறாங்க. நல்லா ஃபோன் வந்துட்டு அப்படி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நார்மல் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க. இப்போ ஜிமின் போட்டு பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா பேபிஸ் தான் வந்துட்டு மம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேர் தான் கூப்பிடுது. தங்கம் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. மம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. அப்படியே மிஸ் பண்ணுறியா, நானும் மம்மா ரொம்ப மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க. நீங்கள் என்ன உங்கள் ஹேர் எதுக்காக இப்படி வெட்டாக இருக்க சொல்கிறாங்க. அது வாண்ணா இப்போ தான் மம்மா குளிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படியே அப்போ நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு ஹேரை ட்ரை பண்ணுங்கல்ல, ஜலதோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லுது. அப்படியா லின்னுக்கு மம்மா மேலே அவ்வளோ பாசம் கேர் சொல்கிறாங்க. ஆமாம் மம்மா நானும் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் தான் டேடாவை கூட்டிகிட்டு போயிட்டீங்க என்னோட சொல்லிட்டு நம்ம லின் பேபி கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்கு. ஜங்க்கை பற்றி ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவர் அமைதி இருக்கார், பேச முடிக்க சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சரிடா தங்கம் சாப்பிட்டே சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன். அங்கே அன்பா எனக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன். நான் நல்ல பையனை எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் வரும்போது சாக்லேட்டில் வாங்கிட்டு வரணும். அப்புறம் எனக்கு வந்து நிறைய கிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேபி கேட்டுருக்கு. சரி கண்டிப்பாக கொடுத்துட்டேன், இப்போவே கொடுக்கட்டா சொல்லிட்டு ஃபோனில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. பேபி ரொம்ப ஹாப்பியாக குஷியாக பேசிகிட்டு இருக்கா. ஜிம்முக்குமே ஃபோனை கட் பண்ண மனசே இல்லை. பேபி அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வர ஃபர்ஸ்ட் டைம் இருக்காரு. இப்போ ஃபைனலாக சரி ஓகே தங்கம் டைம் ஆயிடுச்சு இப்படி போய் தூங்குறியா சொல்கிறாங்க. ஓகே மாமா நான் நாளைக்கு பேசுகிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஹேரில் வந்துட்டு வைப் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகேடா தங்க சொல்லிட்டு அவர் நம்ம ஜிம் நான் குட் நைட் சொல்லிட்டு அப்படி கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜங்கு டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு படுத்துருக்கட்டா அந்த ஒரு மாதிரி அந்த பொசிஷனே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு எப்போயாவது கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஃபோன் கால் கொஞ்சம் வச்சுட்டு வரையா சொல்கிறாங்க. இல்லை நீ வச்சுட்டு வர சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டு ஃபோன் அப்படி சுவிச் ஆஃப் பண்ணுறாங்க. ஜங்கா எதுக்கு சொல்கிறாங்க. இனி ஒரு டைம் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான்
இப்போது ஜிம்ல அப்படியே இந்த பால்கனி கூட்டு பண்ணி வைக்கிறாங்க. அது அழகாக இருக்குது. வெளில பயங்கரமாக மாதிரி ஸ்னோ ஃபால்ஸாக வந்துட்டு இருக்கு. இது அழகாக இருக்கு. ஜவுங்கா சொல்லிட்டாங்க மாமா சொல்லிட்டாங்க ரொம்ப ஸ்னோ ஃபால்ஸாக வந்துட்டு இருக்கு. ஜவுங்க அப்படி ஜிம்மோட ஏசில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜவுங்க ஜிம் அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எதுக்கு வந்தோமோ அதான் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜவுக்கும் அப்படி ஜிம்மோட ஐஸு நோஸாக கிஸ் பண்ணிருக்காங்க. அப்படி வெட்டு ஹேரோட அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம ஜவுக்கு பார்க்குறாங்க. இப்போ நான் ஃபுல்லாக எடுத்து பண்ணேன். நீ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் ஒன்று ஜவுக்கு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணி அவங்க லைஃப்பை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம் அவ்வளோ ஹாப்பியாக ஜங்கு பார்த்துருக்காங்க. ஜங்கு ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு நானே என் என்ன தூங்குறா சொல்லிட்டு பார்க்குறேங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ தூங்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெவி ஹார்ட் ஒர்க்லாம் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ தான் ஒரு ஷையாக போயிடுது. ஆனால் கடவுளே சொல்லிட்டு நான் அவர் ஜங்கு போய் நான் ஜிம்முக்கு போயிட்டு அப்படியே ஃபேஸ் ஹைட் பண்ணிக்கிறாங்க. உங்கள் ஃபேஸை கொஞ்சம் காட்டேன்னு சொல்கிறாங்க. ஜங்க போங்க என்னை பார்த்து என்ன பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட தானே பேச முடியும் வேறு யார்கிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்னு பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப க்யூட்டாக நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி தெரியுமா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறனால மறக்கவே முடியாது மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கத்தை பார்க்குறாங்க. ஜிமின் அகைன் பண்ணி ஜங்க கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் அகைனும் காசை கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இந்த 1 பைக்கு அப்படி போயிருக்கும். இப்போ ஃபைன் டே நம்ம ஜங்கு ஜிமின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பேக் டு அவங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. பாரு 3 லக்கேஜ் இருக்குது. இப்போ சொல்கிறாங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு கிட்ஸுக்கான திங்ஸ் தான் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பண்ண சொல்கிறீங்க. நம்ம கிட்ஸுக்கு தானே வாங்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருட்டாங்க ஏற்கனவே நிறைய இருக்குது சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ வாங்கியிருக்காங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு சரி ஓகே நம்ம போகலாமா சொல்கிறாங்க. போல சொல்லிட்டு ஜிம் அந்த ரூமை ஒரு டைம் சுற்றி பார்க்குறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. இதை மறக்கவே முடியாது சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் கொடுத்துச்சில்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜோ 30 பேசாதீங்க வாங்க சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ஃபைனலாக அப்படியே இவங்க பேக் டு ஆஸ்திரேலியா வராங்க. எங்கள் பேபிஸ் வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டில் கூட வெயிட் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அதுக்குன்னா ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு நம்ம பார்க்குறாங்க. பாரு இதுக்கு மேலே ஒன்றும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுடா. நான் இவனை கூட பார்த்து போட்டேன் எத்தனை டேஸ் என்னால் பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு லின் பேபி தான் இறக்கி விட்டுறாங்க. நம்ம ஜிமினை பார்த்ததும் பேபி ஓடி வருது. ஜிமின் அப்படியே அந்த லக்கேஜ் ஜங்கு கூட தள்ளிட்டு அப்படியே பேபி அப்படியே நேரில் பண்ணி தூக்கி சுற்றுறாரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மம்மா நீங்கள் வண்டிங்களா சொல்கிறாங்க. வண்டடா சேலம் சொல்லிட்டு அவரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் மின் பேபி ஓடி வருது. ஜங்கு தூக்கிடுறாங்க. 2 பேரும் அதை தூக்கிட்டு அப்படியே அவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. பேபிஸ் தான் பேபி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி அழுவே ஸ்டார்ட் பண்ணுது. என்ன சொல்கிறாங்க மம்மா மிஸ்யூ சொல்கிறாங்க. மிஸ்யூ அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் ஒன்று டைட்டாக அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவரும் பேபிஸ் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நானும் இந்த இவங்க 2 பேர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சேம் டைம் என் கூட என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு ஜங்குக்கு அவரும் நினச்சிட்டு ஜிம்னு பார்த்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா அப்படி ஜிம் மறைச்சி பார்க்குறாங்க. சரிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஜங்கு இல்லையா ஜிம்னோட லைஃப் அவ்வளோ ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போது நம்ம ஒரு ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் தான்டா நம்ம ஜிம் தான் டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் இந்த ஜூஸை குடிச்சிட்றாங்க. ஆண்டி வேண்டாம் சொல்கிறாங்க. குடிப்பா சொல்கிறாங்க. சரிண்டா ஜிம்மு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்கு உடம்பு பார்க்குறேங்க. ஏப்பா நம்ம லின்னுக்கிட்ட சொல்ல வேணாம் சொல்கிறாங்க. ஆண்டி எனக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக சொல்கிறாங்க. இது என்னப்பா ஆக்குவரு நீ சொல்லு. இந்த மாதிரி குட்டி பேபிஸ் வர போகிறாங்க. சிஸ்டரோ பிரதரோ வர போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. நீ சொல்கிறேன்டா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப ஷை ஆகிறான். ஏன்னா எங்களுக்கும் நாங்கள் சொல்லிட்டு வந்தால் நீங்கள் தானே சொல்லணும். அப்பா அம்மாவா ஒரு கிட்ஸுக்கு நீங்கள் தானே சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரிண்டா நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஓகேப்பா நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வந்துட்டு ஈவினிங் போயிட்டு நம்ம ஜங்கு கடப்பா பார்க்குறாங்க. நீ நான் போய் கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூலில் கூட்டிகிட்டு வராங்க. லின் பேபி எப்போதும் ஓடி வந்தா ஜிம் மேலே தான் ஏறி உட்காருவோம். அதே மாதிரி எப்போ போல ஓடி வருது. நம்ம ஜிம்னு தூக்குறாங்க. அப்படியே வந்து தூக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. மம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா தங்கம் என்ன பண்ண ஸ்கூலில் சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு எப்படா சொல்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம மின் போய் பார்த்துட்டாடா நீங்கள் என்ன சொல்லணுமா சொல்கிறாங்க. ஆமாடா உங்கள்கிட்ட 2 பேரும் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு கிஃப்ட் பிடிக்குமா சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம லின் போய் பார்க்குறது கிஃப்ட்டாக எங்கே சொல்லி பார்க்குது. அது வந்துட்டு கிஃப்ட்டுனா இப்போ வர அது கொஞ்சம் டேஸ் கழிச்சு வரப்போகுது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் கிஃப்ட் பிடிக்குமா சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கேட்குறாங்க. கிஃப்ட் ஆர்வமாக கேட்டிருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. மேபி என்ன சொல்ல போகிறாங்களோ சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்க் போயிட்டா அங்கே பாரு லின்னுக்கு வா சொல்கிறாங்க. லின் மீனுக்கு வாங்க சொல்கிறாங்க. அம்மா உங்கள் 2 பேருக்கு விளையாடுறதுக்கு குட்டி பாப்பாவோ தம்பியோ வந்தால் நல்லா இருக்குமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ லின்னு திருத்துட்டு முடிச்சிட்டு இருக்கு. மின்னும் பார்த்துட்டு இருக்கான். இப்போது மின் பார்க்குறாண்டாடா அதை எனக்கு லின்னு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மின்னு அப்படி சொல்லிட்டோம்பா. லின்னும் மின்னும் மாறி மாறி சொல்கிறாங்க. இல்லைடா நீங்கள் 2 பேரும் இருக்கீங்க தான். ஆனால் உங்கள் கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பா குட்டி தம்பி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி 2 பேருக்கும் இன்னமும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துருக்கு. அதுட்டு வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. இப்போ பாப்பா நம்ம இவங்க பார்க்குறாங்க. ஜங்கோட அம்மா அங்கே பாரு இல்லைன்னு சொல்கிறாங்க. ராணி சொல்கிறாங்க உனக்கு குட்டி பாப்பா வேணாம்னு சொல்கிறாங்க. நீ இந்த பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவே இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு நம்ம லின் வந்து அடிக்கடி ஒரு குட்டி பாப்பாவோட பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பான். இந்த மாதிரி பாப்பா ஒன்று வந்து நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம லின் பார்க்குறேன் பாப்பாவா எங்கே அப்படி சொல்கிறாங்க. அது வரும் வந்து விளையாடுவா சொல்கிறாங்க. விளையாடுவேனே சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின் போய் பார்க்குறது இப்போ தான் போய் பார்த்து டேட்டா எனக்கு சிஸ்டர் வர போகிறா சொல்கிறாங்க. ஆமாடத்தாங்க உனக்கு சிஸ்டர் வர போகிறா. உனக்கு குட்டி சிஸ்டரோ குட்டி பிரதரோ வர போகிறாங்க. நீ அக்செப்ட் பண்ணிவா சொல்கிறாங்க. மின்னுக்கு ரொம்ப ஹாப்பி எடுத்து டேரெக்டாக போயிட்டு அப்படியே ஜிம்லேருந்து பார்க்குது மம்மா சொல்கிறாங்க. மின்னுக்கு வந்து நல்லா புரியுது இல்லையா
இப்போ ஜிமினும் தூக்குறாங்க சொல்ல சொல்கிறாங்க, நீ சொல்ல மம்மா கொண்டாடாக்கும் உங்களுக்கும் ஒரு குட்டி பாப்பா வந்தா ஹாப்பி தான் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி மம்மா, உண்மையாக வரப்போகிறாங்க அந்த மம்மா சொல்கிறாங்க, உண்மையாக வரப்போகிறாங்கடா தங்கம் சொல்லிட்டேன்பா. ஜிம்மி சொல்கிறாங்க, இப்போ லீன் பார்க்குறான் என்ன சொல்கிறாங்க இங்கே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அவருக்கு புரிய மாதிரி சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகிறாங்கக்கா, அது இன்னும் கொஞ்ச நாளில் வரும், அது பொம்மை கிடையாது, அது ரியலாகவே இருக்கும், அது நம்மள மாதிரி சொல்லிட்டு சொல்லலாம். லீன் பேபிக்கு போது புரியுது, அப்படியா அது எங்கே இருக்குது சொல்கிறாங்க, இங்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மோட ஸ்டொமக்கை பாயிண்ட் பண்ண நம்ம லீன் பேபி போயிட்டு அப்படியே ஸ்டொமக்கில் அப்படி கிஸ் பண்ணுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு குட்டி பேபி ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேடா மாமா சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 மந்த் இருக்குன்னா நம்ம ஜிம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு 7 மந்த் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிமின் லின்னு 4 பேரும் பேசி நின்றுருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர் 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஜிமின் அப்படியே அந்த கேமரா பார்த்து நிற்கிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து ஜிம்முடைய அந்த ஸ்டம்கில் கிஸ் பண்ணுறாங்க. இந்த தான் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ட்ரீமாக வச்சுருப்பாரு. ஜங்கோட அப்பா அம்மாவும் பார்க்குறாங்க தூரத்தில் நின்று, அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. எங்க நம்மளோட பையனோட ஹாப்பினஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு ட்ரீம்லாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாரு, பேபிஸ் ரொம்ப ஆசையாக இருக்காங்க, எப்படா அவங்க தங்கச்சி வர போகிறா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க ரொம்ப அழகாக. இப்போ பேபிஸோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜங்கு மட்டும் ஜிம்மின் கூட அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம்மின் பார்க்குறாங்க, ஜங்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பிட்டா சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. இதுவும் பிக்சராக வருது. இப்போது நெக்ஸ்ட் போயிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜிம்னை அப்படி பார்த்துக்குறாங்க. ஜிம்னுக்கு நம்ம பேபிஸ் வரைக்கும் ஜிம்மோட ஹேண்டெல்லாம் பிடிச்சி விட்றாங்க. என்னடா பண்ணுறீங்க சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. மம்மா கை வலிக்கிட்டோம் பிடிச்சி விடணும்னு சொல்லிட்டு க்யூட்டாக பிடிச்சி விட்ருக்காங்க. நம்ம ஜங்கு ஜிம் தான் 2 பேபிஸோட ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாரு. ஐயோ எனக்கு கையெல்லாம் வலிக்கல, உங்கள் கை இந்த மாதிரி பிடிச்சி விட்றா எனக்கு வலி மனசே வலிக்க சொல்லிட்டு அவர் 2 பேரும் கையில் எடுத்து விடுறாரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா மம்மா கொண்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மம்மா பேபி எப்போ வரும்னு சொல்லிட்டாங்க, பாப்பா எப்போ வருவா சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துடுவா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு 2 மணி ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வந்துட்டு இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் ஒர்க்கும் போகிற வீட்டில் தான் அப்படி இருக்காங்க. ஜங்கோட அம்மா நல்லா பார்த்துக்குறாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மினை பார்க்குறதுக்காக ஜங்குக்கு நம்ம சின்ன நம்ஜூனு அப்புறம் சுகாட்டே அப்புறம் மற்ற எல்லாருமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக எப்படின்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி தான், ஒரு பார்ட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ஷவர் பேபி ஷவர் வைக்க முடியாது பையன் இல்லையா, அதனால் ஜஸ்ட் ஒரு பார்ட்டி மாதிரி வந்துட்டு வச்சிருக்காங்க. அது ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிம்மின் அவ்வளோ பெரிய ஸ்டமக்கோட ரொம்ப குட்டி அழகாக நின்றுருக்காரு. நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்க போய்ட்டு அப்படியே பேக் பண்ணிருக்காருங்க. பாருங்கள் ஜங்குக்கா விடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னி பார்க்குறாரு, எவ்வளோ அழகாக இருக்காங்களா 4 பேரும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, சின்ன ஹேங் சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டே ரொம்ப ஹாப்பிடா, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னால் நம்பவே முடியல, எனக்கு என்னோட லைஃப் மாறணும்னு எதிர்பார்க்கவே தெரியுமா சொல்கிறாங்க. பாரு இந்த வேர்ல்டில் நம்ம என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம், எந்த வேணாலும் விட்டு கொடுத்துட்டு போகலாம், ஆனால் நம்ம யார் கூட சேரணுன்ட்டு காடு ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க ஓகேவா. அதுதான் கரெக்டாக ஃபேட் யார் கூட இருக்காங்க அவங்க கூட அவங்க லைஃப் வந்துட்டு இருக்கும் ஓகேவா. இது வந்து உனக்கான லைஃபு, உன்னோட குழந்தைங்க, உன்னோட ஹஸ்பண்ட், உன்னுடைய ஃபாதர் இண்டா மதர் இண்டா எல்லாரோட அளவும் உனக்கு கிடைச்சிருக்கு ஓகேவா. எனக்கு டிசர்வான ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. எங்கள் ஜெஸ்ஸி சொல்கிறாங்க, பாரு அவள் ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேவா. ஏன்னா அவங்ககிட்ட இதை பற்றி கேட்க முடியல, எனக்கு அவர் ஹாட்டாக எனக்கு தெரியும், நீ அவங்கள்ட்ட கேட்கவும் கூடாது. அவள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கா ஓகேவா. ஏன்னா அவள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டா. இப்போ வந்துட்டு அவளும் ஜாக்சனும் டேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க, மேரேஜ்லாம் பண்ணல, மற்றபடி ஓகே தான். அவள் கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆகிட்டா. அவள் வந்து ஃபாரினில் இருக்கா அவள் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே ஹேங்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போது ஆஃப்டர் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் ரொம்ப க்யூட்டாக அவர் கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கா. ஜவுக்கு தான் ஃபஸ்ட்டு பேபி வந்து ஹேண்டில் வாங்குறாங்க. டாக்டர் பக்கத்து தான், அது ஜவுக்கு உள்ள தான் நினைச்சிருப்பாங்க. இப்போ பேபி பிறந்த ஜவுக்கு ஹேண்டில் தான் கொடுக்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க க்யூட்டாக ஒரு குட்டி கேர்ள் பேபி அப்படி பார்க்குறதுக்கு ஜிமின் மாதிரியே டிட்டோ ஜிமின் மாதிரியே அழகாக பிறந்திருக்கு. ஃபேஸ் எல்லாமே ஜிமின் மாதிரி தான் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜங்கு அப்படியே பேபி எடுத்துகிட்டு வெளில வராங்க. இங்கே நம்ம மின் பேபி குதிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸைட்மெண்ட்டில் என்னோட சிஸ்டர் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜிம்மில் ஜங்கு காட்டுறாங்க. 2 பேரும் உண்டாடா அழகாக இருக்கா, மம்மா மாதிரி கால சொல்லிட்டாங்க. ஆமாம் மம்மா மாதிரி இவர் கால சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. எல்லோரும் கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே பார்த்தா ஜங்கோட அப்பா அம்மா அந்த பேபிஸை கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணா ஜங்கு அப்படி ஜிம்மில் ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் கேட்ட பிறகு கிஃப்ட்டை கொடுத்துட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் ஹாப்பியாக ஜங்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மில் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக பேபிஸ் தான் சொல்கிறாங்க. அங்கே இருக்காங்க சொல்லிட்டு போய் நான் ஜங்கோட அமர்ந்து காமிக்கிறாங்க. ஜிம்மின் நீங்கள் பாரு எனக்கு கிராண்ட் டாட்டர் எப்படிக்கா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஆண்டி ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. க்யூட்டாக இருக்கல, ஒன்று மாதிரி இருக்கல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போது டென்பி பார்க்குறது அம்மா இங்கே பாருங்கள் சிஸ்டர் அழகாக இருக்கா, என்னோட குட்டி தங்கச்சி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க குட்டி தங்கச்சி அப்படி சொல்லி க்யூட்டாக சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மின் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக சொல்கிறாங்க, நல்லா பார்த்துப்பீங்களா சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்து போனாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. இப்போது ஆஃப்டர் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்குறேன்டா நம்ம ஜிம்மின் பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது பேர் வந்துட்டு ஜியோனா. நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்கா எல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ட்ரெஸ் போட்டுட்ருக்காரு. ஜங்கு அந்த பேபி கூட ரொம்ப அட்டாச்சு. அது அப்படி ஜிம்மின் மாதிரி இருக்கும், ஆனால் அது அதுக்கு எல்லாமே ஜங்கு மாதிரியே ஹேபிட்டு. ஜங்குட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ எனக்கு அவ்வளோ செல்லம் சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேபி முன்பு பார்க்குறாங்க. நாங்கள் எங்கள் மம்மாவுக்கு தான் செல்லம் சொல்லிட்டு 2 பேரும் அவங்க மம்மாவுக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. என் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஜங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுறது அந்த கேர்ள் பேபி தான். இவங்க 2 பேரும் ஃபுல்லாக அவங்க மம்மா
தான் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி இந்த மாதிரி நம்ம ஜிமின் வந்து அதிகம் கேள்வி டேக் கேர் பண்ணது கிடையாது. ஏன்னா ஃபுல் ஜங்குக்கு ஏன்னா அவர் ஆசைப்பட்டு கேட்டது. அதனால ஜங்கு வந்துட்டு ஜிமின் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாரு. இப்போ பார்க்குறேங்க ஆமாம் ஃபஸ்ட்டு பார்க்குறேங்க ஜங்குக்கும் அந்த பேபி ஒரே மாதிரி ட்ரெஸ், நம்ம ஜிமினும் இவங்க 2-3 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்க. எல்லாரும் மம்மாவும் கேர்ள் பேபி தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க பாருங்க. எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்க சொல்கிறாங்க. அவள் டாடா வந்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சுற்றி போகிறாங்க. எல்லாருக்கும் கண்ணு வந்துட்டு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு பர்த்டேக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம அனுச்சுக்காக ஒரு பேபி இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அந்த டைமில் மேரேஜ் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு ஒரு பேபி இருக்காங்க. குட்டியாக ஒரு பாய் பேபி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. டே இந்த பேபி செம்ம கியூட்டாக இருக்கடா சொல்கிறாங்க. ஹேங் இவ அப்படியே என்ன மாதிரி இருக்காருதான் ஹேங் பேர். அப்படியே அவங்க ஜங்குக்கு மாதிரியே ஹேங் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்லி பார்க்குறாங்க. அவள் சிரிச்சா கூட ஜங்குக்கு மாதிரியே கியூட்டாக இருக்கும். பன்னி ஸ்மைல் வச்சிருப்பான். இப்போது நம்ம லின் பார்க்க டாடா இங்கே பாருங்க அண்ணி நம்ம அம்மாவுக்கு நாங்கள் இன்னொரு பேபி கூட நாங்கள் கேட்போம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் இன்னொரு பேபி நாங்கள் கேட்போம் சொல்லிட்டு ஜிம்னு பார்க்குறாங்க. அச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. என்னத்துக்கு மாமா இன்னொரு பேபி வேணுமாம்மா சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது தங்க போதும். அங்கே பாரு நீ நான் அப்புறம் நம்ம குட்டி பாப்பா ஜோனா இருக்கா, அப்புறம் நம்ம இவ்வளோ தாண்டா போதும்டா, நம்ம 5 பேர் கொண்டா அது இதை பார்த்தாலே யார் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க போதும் இது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிற ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கப்ஸ் மறைக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் இப்போ கூட ரெடி தான் சொல்கிறாங்க. என்னோட பொண்ணுக்கு இன்னொரு சிஸ்டர் பிறந்த நல்லா இருக்குமே சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் நான் அடிச்சிருவேன் சொல்லிட்டு ஜங்கு ஜிமினா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலாக சரி வாங்கப்பா கேக் கட் பண்ண டைமாக சொல்லிட்டு எல்லாரும் கீழே வராங்க. இங்கே ரொம்ப அழகாக பெரிய கேக்கு, அவ்வளோ பெரிய கேக் இருக்குது. நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு லீன் மீன் சொல்கிறாங்க. டாடா சொல்கிறாங்க வாங்க சொல்கிறாங்க. 2 பேரோட ஹேண்டி பிடிச்சி இந்த பேபியோட ஹேண்டியும் இப்போ 3 பேரோட ஹேண்டை சேர்த்து தான் கேக் கட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி பர்த்டே ஜோனா சொல்லிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக கேக்கை கட் பண்ணிட்டு நம்ம பேபிக்கு கொஞ்சோண்டு ஃபீட் பண்ணிட்டு இப்போ 3 பேர் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அத்தனை பேர் அவ்வளோ அவங்க பேபிஸை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கவே இல்லை நம்ம ஃபேமிலி இவ்வளோ அழகாக இவ்வளோ வந்துட்டு இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட ஃபோர் கிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஏஞ்சல் எங்களை ஃபேமிலிக்கு வந்தனால தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்லி பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி எல்லாமே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. நான் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நானும் உனக்கு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நானும் உனக்கு அப்பாடா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்துட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க டேட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் வந்துட்டு ஜங்கோட அப்பா அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அவ்வளோ லவ் கொடுத்துருப்பாங்க ஜிம்முக்காக. இப்போது என்ன பண்ணி பார்க்குறாங்க. கிராண்ட்மா தள்ளுங்க என்னோட மம்மா நானும் ஹக் பண்ண சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பேபி தான் பார்க்குறது குறுக்குன்னு ஜெமினி பார்த்துட்டு இருக்கு. ஜெமினி பார்க்குறாங்க. நீ பாரு நைட்டில் மட்டும் மம்மான்ட்டு வர சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஏன்னா நைட்டில் மட்டும் பேபி நம்ம ஜெமினி கிட்ட தான் தூங்கும். நான் மற்ற நேரத்தில் வந்துட்டு ஜங்கு தான் வச்சு இருக்கும். அது குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்க. ஜெமினி போய்ட்டு தூக்குறாங்க. இப்போ ஹேண்டை நீட்டாக டக்குன்னு ஜம்ப் ஆகிடுது. நம்ம ஜெமினி பார்க்குறாங்க. இவளுக்கு ரொம்ப லவ் என் மேலே. ஆனால் என்ன அவங்க டாடா தான் அப்படியே டாடா கூட அட்டாச் ஆகிருப்பா. இவங்க அண்ணனை பார்த்து பாசிட்டிவ் ஆகிறா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது 1 இயர் தான் ஆகுது. ஆனால் சரியான பாசிட்டிவ் சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு நம்ம நம்பிச்சு கூட சொல்கிறாங்க. ஜெமினி பார்க்குறாங்க. அப்படியே இருக்குது. ஆமாம் இவளுக்கு இப்போ குட்டி குழந்தை தான். ஆனால் என்ன பண்ணுவானா ஜெமினி கிட்ட அவங்க 2 பேரும் அப்படியே க்ளோஸாக இருக்கும்போது பார்த்து குறுக்கூட்டு மறைச்சிட்டு பையன் கூட மட்டுமே இருப்பா. ஜெமினி கொஞ்சம் தனியாக இருந்தாங்கன்னு வச்சு தனியாக இருந்தானா டக்குனு அவங்க கிட்ட போயிடுவா சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அண்ணனுங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறா போல சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜெமினி ரொம்ப ஹாப்பி அப்படி பேபி வந்து கிஸ் பண்ணுறாங்க. பேபி கியூட்டாக ஸ்மைல் பண்ணுது. அச்சோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஃபைனலாக நம்ம ஜிமினை நம்ம லின் பேபி மின் பேபி அவங்க 2 பேரும் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலி பெருசாகுது. அதனால் இங்கே பேபி நம்ம கேர்ள் பேபி மட்டும் நம்ம ஜங்கு கூட மறு செஸ்ட்டு தூக்கிட்டு இருக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே தூங்கி அந்த குழந்தைய தொட்டில் படுக்க வச்சுட்டு ஜிமின் பட்டு ஜங்கு கூட செஸ் கூட ஹெட் வச்சுக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னடா அம்மா சொல்கிறாங்க ஜங்கா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நினச்சி பார்க்கல இவ்வளோ பெரிய ஃபேமிலி இவ்வளோ அழகா எப்படி இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மாடல் பார் ஜிமினுக்கு 3 பசங்க சொல்லிட்டு யாரும் நம்பவே மாட்டேன்றாங்க. ஏன்னா ஜிமின் அப்படி இருக்காங்களே சொல்லிட்டு ஜங்கு ஜிமினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினும் அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் கூட தான் ரொம்ப எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜங்குகிட்ட ஃப்ளட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ சொல்கிறாங்க என்னோடய ஒய்ஃபை கொஞ்சமாக எடுத்துக்குவா சொல்கிறாங்க. கொஞ்சமாக நிறைய எடுத்துக்கோங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பர்மிஷன் கொடுக்குறதே சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு அப்படி ஜிமின் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இங்கே பாரு டயர்டாக இருப்பா டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு பேபிஸும் ஹேண்டில் பண்ணிட்டு எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ கேட்டீங்க சொல்கிறாங்க. அது சும்மா ஓகேவா எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். எனக்கு ஜஸ்ட் நீ ஹக் பண்ணாலே போதும் வேறு எதுவுமே வேணாம் சொல்லி ஜங்கு தான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. எப்போவுமே எங்கள் லைஃப் விட்டுட்டு போயிடவே கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க டோன்ட் லீவ் மீ அலோன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஐ நெவர் லீவ் யூ அலோன் அப்படின்னு ஜிம்னு சொல்கிறாங்க. டைட்டாக 2 பேரும் ஹக் பண்ணிட்டு லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. பேபியோட கியூட்டாக தொட்டி தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க 2 பேரும் அவங்க பேரங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த டோன்ட் லீவ் மீ அலோன் முடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். எங்கேயாவது ஹார்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரி ஓகேவா. இதோட இதுக்கு இவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு இந்த எபிசோட். ஸோ எனக்கும் ஹாப்பியாக அதை ஃபினிஷ் பண்ணுறதுல ஓகேவா. பை டேக் கேர். இதோட வேறு ஒரு பெஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம் ஓகேவா. பை டேக் கேர்.